அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். இன்றிலிருந்து முழு நாளில் அடிக்கடி என்ன பயிற்சி செய்வீர்கள்? இப்பொழுது ஒரு செகண்டில் ஆத்ம அபிமானி தன்னுடைய இந்த ஷரீரத்தையும் கூட பார்த்தாலும் அஷரீரியாக அந்த ஸ்திதியில் விடுபட்ட நிலையில் பாபாவிற்கு பிரியமான நிலையில் தன்னைத்தான் அனுபவம் செய்ய முடியும் தானே? இப்பொழுது ஒரு செகண்டில் அஷரீரி ஆகிவிடுங்கள்.
अच्छा ऐसे ही बीच बीच में இது போன்று இடையிடையே सारे दिन में முழு நாளில் कैसे भी 1 मिनट ஒரு நிமிடம் निकाल நேரத்தை ஒதுக்கி इस अभ्यास को இந்த பயிற்சியினை पक्का करते जा। உறுதியாக செய்து கொண்டே செல்லுங்கள். அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. பாரத தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்றே பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. மூன்றே உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவர். ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? 8/7/25 வாணி தேதி. பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப அழகான இந்த வாழ்க்கையினுடைய வர்ணனை செய்கிறார். விலை மதிப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அமூல்ய வாழ்க்கை, இந்த பிராமண வாழ்க்கை. ஏன்னா இந்த வாழ்க்கையில் தான் நம்ம பாபாவுக்கு உதவியாளராக இருக்கிறோம். பாபாவோட காரியம் எதுவோ அவைகள் அனைத்தும் நம்முடைய காரியம் அப்படின்னு புரிந்து விஸ்வ சேவை செய்கின்றோம். இந்த வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில், வைரத்துக்கு சமமான இந்த ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம் அனைத்தையுமே நமக்கு மட்டுமல்ல முழு உலகத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக, இந்த முழு உலகத்தில் சுகம் சாந்தியை படைப்பதற்காக இந்த வாழ்க்கையில் நம்முடையது அனைத்தையுமே நம்ம பயன்படுத்துகின்றோம். பாபா சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை மிக மிக எதோடையுமே ஒப்பிடவே முடியாத ஒரு வாழ்க்கை. இதில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு சொல்கிறார் பாபா. வாணி கேட்போம். தலைப்பு, मीठे बच्चे ये तुम्हारा जीवन बहुत बहुत अमूल्य है. இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானதாக உள்ளது. क्योंकि तुम श्रीमत पर विश्व की सेवा करते हो. ஏன்னா ஸ்ரீமத் மூலம் நீங்கள் உலகத்தின் சேவை செய்கிறீர்கள். இஸ் ஹெல் கோ ஹெவன் பனா ரஹே ஹோ. இந்த நரகத்தை ஹெவன் சொர்க்கமாக ஆக்கி கொண்டுள்ளீர்கள். இந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. பாபா சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி நம்ம நடந்து இந்த உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவா பண்ணிகிட்ருக்குறோம். क्वेश्चन, खुशी गायब होने का कारण तथा उसका निवारण क्या है? மகிழ்ச்சி என்பது மறைவதற்கான காரணமும் அதற்கான நிவாரணமும் என்ன? खुशी गायब होती है कि देह अभिमान में आने के कारण. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, மகிழ்ச்சி மறைந்து போவதற்கு காரணம் தேக அபிமானத்தில் வரும் காரணம். नेक्स्ट இரண்டாவது, दिल में जब कोई शंका पैदा हो जाती है तो भी खुशी गुम हो जाती है. உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது எதை பற்றியாவது சந்தேகம் எழுகிறதோ அப்பொழுது மகிழ்ச்சி என்பது மறைந்து போய்விடுகிறது. इसलिए பாபா ராய் தேத்தே ஹே. ஆகையினால் பாபா வழிகாட்டுகின்றார். ஏன்னா சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது, பாபா தான் கொடுக்க முடியும். அதற்கான ஒரு வழி என்ன காட்டுறார்? ஜப் பி கோய் சங்கா உற்பன்ன ஹோ தோ ஃபௌரன் பாபா சே பூச்சோ. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எழுந்தால் உடனடியாக பாபாவிடத்தில் கேளுங்க. தேஹி அபிமானி रहने का अभ्यास करो तो सदैव खुश रहेंगे. ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி எடுத்தீர்களேயானால் எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அதனால் தேக உணர்வு எப்போ வருது? நான் எனதுங்கிற சப்தம் எப்போ வருது?
இது என்ன பண்ணுது, 5 விகாரத்தையும் கொண்டு வந்துடுது. ஆகையினால பாபா என்ன சொல்கிறார், ஆத்மாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக்குங்க. தான் ஒவ்வொரு முரளியில் பாபா தேகி அபிமானியாக அமர்ந்துள்ளீர்களா, ஆத்மானு உணர்ந்து முரளி கேட்குறீங்களா, பாபா என் எதிரில் இருந்து வாணி சொல்கிறாருன்னு அந்த நம்பிக்கையோட நிச்சய புத்தியோட முரளி கேட்குறீங்களா? ஏன்னா அந்த படிப்பு சாதாரண படிப்பு இல்லை. இந்த படிப்பின் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, மதிப்பான வாழ்க்கையாக மாறுது. ஆகையினால பாபா தேகி அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி எடுத்தோமே ஆனால் எப்போதும் மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்கலாம். ஓம் சாந்தி. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பகவான் और फिर भगवानवाच बच्चों के आगे. பாருங்க, இது ஒரு மேளா, திருவிழா. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானும் அவருடைய மகா வாக்கியம் குழந்தைகள் எதிரில் வைத்து அவருடைய மகா வாக்கியம் நடக்குது. मैं तुमको ऊंचते ऊंच बनाता हूँ तो तुम बच्चों को कितनी खुशी होनी चाहिए. என்ன மகாவாக்கியம் பாபா சொல்கிறார் டைரக்டாக குழந்தைங்க எதிரில், நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறேன் என்றால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். டைரக்டர் சிவன் நம்மளோட பேசுகிறார். समझते भी हो बाबा हमको सारे विश्व का मालिक बनाते. मनुष्य कहते परमपिता परमात्मा ऊंचते ऊंच. பகவான் நம்மளை விஸ்வத்தின் எஜமானன் ஆக்குறார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உலகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க கடவுள் உயர்ந்தவர்னு. बाप खुद कहते मैं तो विश्व का मालिक बनता नहीं हूँ. भगवान वाच मुझे मनुष्य कहते हैं ऊंचते ऊंच भगवान, और मैं कहता हूँ कि मेरे बच्चे ऊंचते ऊंच हैं. सिद्ध कर बताते हैं. பாபா ஸ்வயம் பகவான் கூறுகின்றார், நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகுவதில்லை. பகவானின் மகாவாக்கியம் இதுதான். என்ன சொல்றார், என்னை மனிதர்கள் என்ன சொல்றாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று அழைக்கின்றார்கள். நான் கூறுகின்றேன் என்னுடைய குழந்தைகள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். இதை நிரூபித்து பாபா கூறுகிறார். பாருங்க, குழந்தைகளை பாபா பிரத்யக்ஷம் செய்கிறார். ஏன், கோடியில் ஒரு சிலரிலும் ஒரு சிலரை தான் பாபா செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாபாவை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சூக்ஷ்ம சக்தி உடையவர்கள் தான் உயர்ந்தவர்கள்ங்கிறார் பாபா. புருஷார்த்தி भी ड्रामा अनुसार कराते हैं कल पहले मुवाफिक. பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு முயற்சி கூட ட்ராமா படி பாபா செய்விக்கிறார், கல்பத்துக்கு முன்னாடி போல. பாபா சம்ஜாத்தே ரேத்தே குச் பி பாத் ந சம்ஜோ தோ பூச்சோ. திரும்பி திரும்பி சொல்கிறார், ஏதாவது புரியலையா கேளுங்க என்கிட்ட, சந்தேகத்தோடு இருக்காதீங்க. மனுஷங்க तो कुछ भी पता नहीं है, दुनिया क्या है, वैकुंठ क्या है, भल कितने भी कोई नवाब मुगल आदि होकर गए, भल अमेरिका में कितना भी पैसा वाले, परंतु लक्ष्मी नारायण जैसा हो न सके. பாபா சொல்கிறாரு, உலகத்தில் யாருக்குமே தெரிவதில்லை உலகம்னா என்ன, வைகுண்டம்னா என்ன, நரகம்னா எங்கே இருக்குது, சொர்க்கம் வைகுண்டம் எப்படி இருந்திருக்கும், எங்கே இருந்திருக்கும். பாபா சொல்ற, பெரிய பெரிய பணக்காரவங்க இருக்காங்க, பணக்காரவர்களிலிருந்து அனைவரும். பாபா சொல்ற, அமெரிக்காவில் பாருங்கள் எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, ஆனாலும் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல யாரும் ஆகவே முடியாது. வத்தோ ஒயிட் ஹவுஸ் ஆதி बनाते, परंतु वहाँ तो रतन जड़ित गोल्डन हाउस बनते. பாபா சொல்றார், ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் கட்டுறாங்களாம், ஆனால் சத்தியுகத்தில் ரத்தினங்கள் பதித்த கோல்டன் ஹவுஸ் பாபா குழந்தைகளுக்காக உருவாக்குறார். उसको कहा ही जाता है सुखधाम. பாபா சொல்கிறாரு, அந்த ரத்தினங்கள் பதித்த கோல்டன் ஹவுஸ் அதுக்கு பேர் தான் சுகதாமம். துமாரா
हीरो हीरोइन का पार्ट है, तुम डायमंड बनते हो. உங்களுடைய பார்ட் ட்ராமாவில் ஹீரோ ஹீரோயின் பார்ட். ஏனென்றால் நீங்கள் டைமண்ட் ஆகுறீங்க. கோல்டன் ஏஜ் தி அப் அயன் ஏஜ். பாபா சொல்கிறார், கோல்டன் ஏஜாக இருந்தது இந்த பூமி, இப்போது இரும்பு யுகமாயிட்டு. बाप कहते हैं तुम कितने कितने सौभाग्यशाली हो. भगवान बैठ खुद बैठ समझाते हैं तुमको कितना खुशी होनी चाहिए. பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே, நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலி தெரியுமா? பகவானே உங்களிடம் வந்து புரிய வைக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உங்களுக்கு. கடவுள் உங்கள்கிட்ட பேசும்போது எவ்வளோ மகிழ்ச்சி பெற வேண்டும் நீங்கள். துமாரி படாய் கைகி நை துனியாலே. இந்த படிப்பு பகவானால் கற்பிக்கக்கூடிய இந்த படிப்பு புது உலகத்திற்காக. துமாரா ஜீவன் பௌத் அமூல்ய क्योंकि तुम ईश्वर की सर्विस करते हो. பாபா சொல்கிறாங்க, குழந்தையே, உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமானதாக நீங்கள் நினச்சிடாதீங்க. விலை மதிப்பானது. ஏன்னா உலக சர்வீஸ் பண்ணுறீங்க, உலகத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. बाबा को बुलाते ही हैं आकर हेल को हेवन बनाओ. ஹெவன் காட் ஃபாதர் கேத்தே, ஹெவன்லி காட் ஃபாதர் கேத்தே ஹே. கடவுளை எல்லாருமே அழைக்கிறாங்க, கடவுளே இந்த நரகத்தை சொர்க்கமாக்குங்கன்னு. ஹெவன்லி காட் ஃபாதர் என்று அழைக்கின்றார்கள் அல்லவா. பாபா கேத்தே ஹே तुम हेवन में थे ना, अब हेल में हो, फिर हेवन में होंगे. हेल शुरू होता है, फिर हेवन की बातें भूल जाती हैं. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே, நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க, இப்போ நரகத்துக்கு வந்துட்டீங்க, அடுத்து சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மறந்துவிடும். ஏதோ ஃபிர் பி ஹோகா, இது மீண்டும் மீண்டும் இப்படி நடக்கும். ஃபிர் பி தும்கோ கோல்டன் ஏஜ் से அயன் ஏஜ் में ज़रूर आना. திரும்பி நீங்கள் கோல்டன் ஏஜ் போனாலும் அயன் ஏஜுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா காலச்சக்கரம் என்ன ஆகுது, மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டே தான் இருக்குது. பாபா பார் பார் बच्चों को कहते हैं दिल में कोई भी शंका हो जिसे खुशी नहीं रहती तो बताओ. பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்வதுண்டு. என்னென்னா, குழந்தைங்களே, உங்கள் மனசில் ஏதாவது டவுட் இருக்குது, அதனால உங்களுடைய மகிழ்ச்சி குறைஞ்சிடுதுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. பாபா பிட் படாத்தே தோ பட்னா பி சாஹியேனா. பகவானே கற்றுத்தரும்போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. खुशी नहीं रहती क्योंकि तुम देह अभिमान में आ जाते हो. கடவுளே பாடம் நடத்தும்போது மகிழ்ச்சி ஏன் உங்களுக்கு இருக்கிறது இல்லை? ஏன்னா நீங்கள் தேக உணர்வில் வந்துடுறீங்க. குஷி தோ ஹோனி சாஹியேனா. கடவுள் உங்கள்கிட்ட பேசும்போது எவ்வளோ மகிழ்ச்சி பெற வேண்டும் நீங்கள். பாபா தோ சிரஃப் பிரம்மாண்ட் கா மாலிக், तुम तो विश्व को भी मालिक बनते हो. பகவான் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானன், ஆனால் நீங்களோ உலகத்திற்கே எஜமானனாக ஆகிறீங்க. பல் பாப்கோ கிரியேட்டர் கஹா ஜாத்தா, परंतु ऐसा नहीं कि प्रलय हो जाती है फिर नई दुनिया रचते नहीं. பாபாவுக்கு பேர் கிரியேட்டர், படைப்பாளர் அப்படிங்கிற பெயர் புகழ் பாடப்படுது. அதனால் அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த உலகமே ஃபுல்லாக பிரளயமாயிட்டு அஸ்தமாயிட்டு அப்புறம் கடவுள் உட்காந்து எல்லாத்தையும் உருவாக்குறார், அப்படி இல்லை. பாப் கேத்தே ஹே மே சிர்ஃப் புராணி கோ நயா பனாத்தா ஹூம். நான் இந்த வேலையை மட்டும்தான் செய்கிறேன், பழசை புதுப்பிக்கின்றேன்னு சொல்கிறார் பாபா. புராணி துனியா வினாஷ் கராத்தா ஹூம். பழைய உலகத்தை வினாசம் செய்விக்கிறேன். தும்கு நை துனியாக்கா மாலிக் பனாத்தா ஹூம். உங்களை நான் புது உலகத்தின் எஜமானனாக ஆக்குறேன். मैं कुछ करता नहीं हूँ, ये भी ड्रामा में नूंदे. நான் எதுவுமே செய்வதில்லை, ட்ராமாவில் பதிவாகி இருப்பதால் ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. पतित दुनिया में ही मुझे बुलाते पारसनाथ बनाता हूँ. பத்தீத்தமான உலகத்தில் தானே என்னை நீங்கள் அழைக்கிறீங்க, பாரஸ்நாத் ஆக்குறவங்கள. तो बच्चे खुद पारसपुरी में आ जाते. நீங்கள் தங்கம் ஆகிறதுனால தங்க யுகத்துக்கு வந்துடுறீங்க. வஹா முझे कभी बुलाते ही नहीं.
சத்தியுகத்துக்கு என்ன நீங்கள் கூப்பிட்றதே இல்லையே. கபி புலாத்தே ஹோ कि बाबा पारसपुरी में आकर थोड़ी विजिट तो लो ना. என்னைக்காச்சும் இப்படி கூப்பிட்றீங்களா என்னைய? பாபா நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்க, கொஞ்சம் வந்து விசிட் பண்ணிட்டு தான் போங்களேன். புலாத்தேகி நகி, என்ன நீங்கள் கூப்பிட்றதே இல்லை சொர்க்கத்துக்கு. காயன் பிகி துக்குமே சிமரன் சப் கரே, எனக்கு நல்லா தெரியும் என்னை துக்கத்தில் தான் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு. பத்தீத் துனியாமே யாது கர்த்தே சுக்குமே கரேனா கோய். மோசமான கஷ்டமான நேரத்தில் என்னை நீங்கள் நினைக்கிறீங்க, சுகத்தில் என்னை நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் யாது கர்த்தே நான் புலாத்தே, நீங்கள் சுகமாக இருக்கும்போது என்னை நினைக்கிறதும் இல்லை, என்னை அழைக்கிறதும் இல்லை. எப்படி பாபா தெரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள் நம்மளை பற்றி. சிர்ஃப் துவாபர் में मंदिर बनाकर उसमें मुझे रख देते. துவாபர யுகத்தில் எனக்காக கோயில் கட்டி அங்கே என்ன கொண்டு போய் வச்சுட்டீங்க. पत्थर का नहीं तो हीरे का लिंक बनाकर रख देते पूजा करने लिए. என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குது, ஆனால் என்னை யதார்த்தமாக என்னை நினைக்கிறத விட்டுட்டீங்கல்ல. ஆகையினால எனக்காக கோவில் கட்டி வைரத்தால் என்னை லிங்கம் பண்ணி பூஜை செய்யறதுக்காக வைக்கிறீங்க. கித்தனி வண்டர்ஃபுல் பாத்தே. இதெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அச்சி தரசை கான் கோல்கர் சொன்னா சாகியே, இதெல்லாம் நல்ல காதை திறந்து கேளுங்கிறாரு. கான் பி பியோர் கர்னா சாகியே, உங்கள் காதை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்கிறாரு. காதுன்னா இந்த காதை சுத்தப்படுத்த சொல்லலை, எதுவும் தேவையில்லாத வீண் விஷயம், தவறான விஷயத்த காதில் உள்ளே போடாமல் அதை சுத்தப்படுத்திடுங்க. प्योरिटी फर्स्ट, इं प्योरिटी தான் முதல்ல. कहते हैं शेरनी का दूध सोने के बर्तन में ही ठहर सकता, इसमें भी पवित्रता होगी तो धारणा होगी. சிங்கத்தோட பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்குமா, அதே போல் தூய்மை தான் தாரணைக்கு ஆதாரம். बाबा कहते हैं का महाशत्रु इन पर विजय पानी है तुम्हारा अंतिम जन्म. பாபா சொல்கிறாங்க, காம விகாரம் மிகப்பெரிய எதிரி, இதை நீங்கள் ஜெயிக்கணும், இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி. இப்போ ஜெயிக்காட்டா எப்போ ஜெயிக்க போகிறீங்கிறாரு. எஹிபி தும் ஜான்தே ஹோ மகாபாரத் லடாய் பி ஹே, மகாபாரத யுத்தம் அதற்கான எபிசோட் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல்ப கல்ப் ஜெய்சே வினாஷுவா குபு அபி ஹோகா ட்ராமானுசார். கல்பா கல்பா வினாசம் எப்படி நடந்ததோ அப்படியே ஆஸ் இட் இஸ் ட்ராமா படி நடக்கும். तुम बच्चों को स्वर्ग में तो फिर से अपने महल बनाएंगे. உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறார் பாபா. அழகான மாளிகை உருவாக்குவீங்க. ஜெய்சே கல்பேலே பனாயத்தே, கல்பத்துக்கு முன்னாடி எப்படிலாம் செஞ்சீங்களோ அதே போல் செய்வீங்க. சொர்க்க को कहते हैं पैराडाइस, पुराणों से पैराडाइस अक्षर निकलता है. சொர்க்கத்துக்கு பேர் पैराडाइस. அந்த पैराडाइஸுங்கிற வார்த்தை புராணங்களில் உள்ள வார்த்தை. कहते हैं मान सरोवर में परियां रहती थी, उसमें कोई डुबका लगावे तो परी बन जावे. சொல்லுவாங்க கதையில் புராணங்களில், மான சரோவர்னு ஒரு இடத்துல தேவதைகள் இருந்தாங்க, பரிகள் இருந்தாங்க, தேவதைகள் இருந்தாங்க. அவங்க அந்த மான சரோவரில் மூழ்கி எழுந்தாங்க, தேவதை ஆகிவிட்டார்கள் என்று. வாஸ்தவமிக ஞான் மான் சரோவர், மானசரோரில் மூழ்கி எழுந்தால் தேவதை ஆக முடியாது, ஞானத்தில் மூழ்கி எழ வேண்டும். ஞான மானசரோவர். உஸ்மே தும் கேசே கியா பன் ஜாத்தே ஹோ. பாருங்கள், ஞானத்தில் நீங்கள் மூழ்கி எழும்போது எப்படி இருந்த நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள். ஷோபனிக்கு பரிகயத்தே, ரொம்ப அழகுமிக்க ஒரு தேவதையாக ஆகிறீங்க. எசனை பங்கோவாளி கோய் பரி ஓத்தி, அப்படின்னே இல்லை. தேவதைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, சூக்ஷ்ம தேவதைகளுக்கு ஃபரிஷ்தாக்களுக்கு ரெக்கை காட்டுறாங்களா, அந்த மாதிரி ரெக்கையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஜெய்சே தும் பாண்டவுக்கும் மகாவீர் கஹா ஜாத்தா. பாபா சொல்றார், எப்படி பாண்டவர்களை மகாவீர் என்று அழைக்கப்படுது. उन्होंने फिर पांडवों को बहुत बहुत बड़े बड़े चित्र गुफाएं आदि बैठ दिखाते हैं. பாண்டவர்களுக்கு கதையில் பெரிய பெரிய சித்திரங்களையும் குகைகளுக்குள்ளார அவங்க வசிக்கிறதாக காண்பிக்கிறாங்க. பக்தி மார்க்கமே கித்தனை பைசே பர்பாத் கார்த்தே ஹே. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பணம் வீணடிக்கிறாங்க. பாத் கேத்தே ஹே, हमने तो बच्चों को कितना साकार बनाया.
பாபா கூறுகின்றார், நான் உங்களை எவ்வளோ செல்வந்தனாக ஆக்கினேன். தும்னே இத்தனை பைசா கஹா கியே, இவ்வளோ செல்வத்தை நீங்கள் எப்படி தொலைச்சிங்க? பாரத் கித்னா சாகார்த்தா, பாரதம் எவ்வளோ செல்வந்தனாக இருந்தது. அபி பாரத் கா கியா ஹால் ஹே, அபி இப்போ பாரதத்தோட நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 100% செல்வந்தனாக இருந்த பாரதம் 100% ஏழ்மை நிலையை அடைந்து விட்டது. புரிஞ்சுக்கோங்கிறார். அபி தும் பச்சோங்கு கித்தனி தயாரி காரணி சாகியே, உங்களை நான் ஞானம் கொடுத்து எவ்வளோ தயார் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி எப்படிலாம் நான் தயார் பண்ணுறேங்கிறார். बच्चों आदि को भी यही समझाना, शिव बाबा को याद करो, तुम श्री कृष्ण जैसे बनेंगे. பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவருக்கும் இதை புரிய வைக்கணும். சிவபாபாவை நினைவு செய்தால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் போல ஆக முடியும். तुम बच्चों को कितनी खुशी रहनी चाहिए. இப்படியெல்லாம் நமக்கு பாபா சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். கிருஷ்ணர் ஆக போகிற நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். लेकिन अपार खुशी उन्हें रहेगी जो सदा दूसरों को सेवा में रहते. அளவற்ற மகிழ்ச்சி யாருக்கு இருக்குன்னா, யார் மற்றவர்களுக்கு சேவா பண்ணுறாங்க, ஞானம் கொடுத்து சேவா பண்ணுறாங்களோ. முக்கிய தாரணா சலன் போத் போத் ராயல் ஹோ, முக்கியமான தாரணை என்னன்னா, நம்மளுடைய நடத்தையில் மிக மிக ராயல்ட்டி இருக்க வேண்டும். கான் பான் போத் சுந்தர் ஹோ, ஏன்னா நம்ம தேவத்தை ஆக போகிறோம். பாபா எவ்வளோ உயர்ந்த ஞானம் கொடுக்குறார், வைர வாழ்க்கை இது. இதில் நம்மளுடைய உண்பது குடிப்பது மிக அழகாக இருக்க வேண்டும். बच्चों के पास जब कोई आते ही तो उनकी हर प्रकार से खिदमत करनी चाहिए, स्थूल भी तो सूक्ष्म भी. பாபா சொல்கிறார், உங்ககிட்ட யார் வந்தாலும் சரி எல்லா ரூபத்துலேயும் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் ஸ்தூலத்துலேயும் சூக்ஷ்மத்துலேயும். ஜிஸ்மானி ரூஹானி தோனும் கர்த்தே தோ போத் குஷி ஹோகி. எல்லா ரூபத்திலும் நீங்கள் ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு மிக மகிழ்ச்சி ஏற்படும். कोई भी आवे तो उनको तुम सच्ची सत्य नारायण की कथा सुनावो, சத்தியமான நாராயணருடைய கதை நீங்கள் சொல்லுங்கள். சாஸ்திரமே क्या क्या कहानियाँ लिखदी, சாஸ்திரத்தில் எவ்வளோ கதைகள் எழுதியிருக்காங்க. विष्णु की नाभि से ब्रह्मा निकला, ब्रह्मा के हाथ में शास्त्र दे दी. விஷ்ணுவோடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மாவை காட்டுவாங்க. பிரம்மா கையில் 4 கைகளில் வேத சாஸ்திரங்கள் 4 வேதங்களை காண்பிக்கிறாங்க. विष्णु की नाभि से ब्रह्मा कैसे निकलते, कितना राज है. விஷ்ணு மகாவிஷ்ணுவோட தொப்புலேருந்து எப்படி பிரம்மா பிறக்க முடியும், எவ்வளோ ரகசியம் இருக்குது இதில். ஏன்னா இவர் தான் அவர் தான் இவர். பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா. பிளட் கனெக்ஷன், சோல் கனெக்ஷன் இருக்குது, அதே சோல். அதனால் அப்படி காண்பிருக்காங்க. कोई और कोई इन बातों को कुछ समझ न सके, மற்றவங்களால் இதை பற்றிலாம் புரிந்து கொள்ள முடியாது. नाभि से निकलने की बात ही नहीं है, தொப்புலேருந்து பிறக்கக்கூடிய விஷயமே கிடையாது. பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா பான்தே. பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறார். பிரம்மாக்கோ விஷ்ணு பண்ணமே செகண்ட், பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்கு செகண்டு தான். ஆனால் விஷ்ணு மீண்டும் பிரம்மா ஆகிறதுக்கு 5000 ஆண்டுகள் ஸ்டெப்பாக ஏறி வரணும், ஒரு நாளாக கடந்து போகணும். बाबा ने साक्षात्कार कराया, तुम विष्णु का रूप बनते हो. பிரம்மா பாபாவுக்கு ஸ்ரீ பாபா காட்சி கொடுத்தார், நீ தான் விஷ்ணு ரூபமாக ஆகிறாயின்னு. செகண்ட் நிக்ஷே ஹோகையா, அந்த விஷ்ணு காட்சி பார்த்தோன்னு செகண்டில் நம்பிக்கை வந்துட்டு. வினாஷ்கா சாட்சாத்கார் பி ஹுவா, பிரம்மா பாபாவுக்கு கடைசியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வினாசத்தோட காட்சியும் கிடச்சிது. तो कलकत्ता में जैसे राजाई टाट से रहते थे, कोई तकलीफ नहीं थी. பாபா இல்லைன்னா பாபா கல்கத்தா போகணுங்கிற அவசியமே இல்லை, அங்கே அவருடைய ராஜ்யம் அப்படி இருந்தது. எந்த கஷ்டமும் அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. பாபா வாழ்க்கையில் படா ராயல்ட்டிஸே ரேத்தே. பாபா எப்படி இருந்தாங்களோ, ரொம்ப ராயல் பர்சனாலிட்டியா. பாபா तुम्हें ज्ञान रत्नों का व्यापार सिखलाते हैं. இப்போ ஸ்ரீ பாபா ஞான ரத்னங்களின் வியாபாரத்தை சொல்லி கொடுக்குறார். वो व्यापार तो उनके आगे कुछ भी नहीं,
அந்த வியாபாரம் இது முன்னாடி எதுவுமே இல்லை. பரந்து இன்கே பார்ட் और तुम्हारा பார்ட் में फर्क है. இவருடைய பிரம்மா பாபாவுடைய பார்ட்டுக்கும் உங்கள் பார்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம். பாபா ने इनमें प्रवेश किया फट से सब कुछ छोड़ा. ஸ்ரீ பாபா எப்போ பிரவேசம் ஆனார் பிரம்மாக்குள்ளார, அனைத்தையும் பிரம்மா பாபா விட்டுட்டார். பட்டி பனித்தி தும்னே பி சப் குச்சு சோடா. அந்த நேரம் ஃபுல்லாக பாபா ஞானம் கொடுக்க தொடங்கின உடனே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. நதி பார்க்கறாயே பட்டிமே படை. பல விஷ கடலில் கடந்து விஷ நதியெல்லாம் கடந்து பாபா கிட்ட வந்துட்டாங்க. கியா குவா கொய்க்கி பர்வாக நகி. என்னென்னலாம் கொடுமை நடந்தது, ஆனால் எதை பற்றியுமே கவலை இல்லை, கவலைப்படலை. ஏன்னா பகவான் முன்னாடி மற்றது எதுவுமே பெருசாக தோணலை அவங்களுக்கு. கேத்தகி ஸ்ரீ கிருஷ்ணனை பகாயா கியும் பகாயா சொல்கிறாங்களாம். கிருஷ்ணர் விரட்டினாருன்னு. ஏன் விரட்டினாரு? உனக்கு பட்ராணி பனானே. ஏன் விரட்டினார்? பட்டத்து ராணி ஆக்கிறதுக்காக. ஏ பட்டி பி பனி. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்க. பச்சோம் கோ சொர்க்கி மகாராணி பனானேலியே. ஏன் பாபா கிளாஸ்க்கு வாங்கங்கிறாரு? பாபா சொல்கிறாரு சொர்க்கத்தின் மகாராணி ஆக்கிறதுக்காக. சாஸ்திரமே கியா லிக்குதீங்க. பாபா குழந்தைங்கள வான்னு கூப்பிட்றது அவருடைய நன்மைக்காக இல்லை, நம்ம நன்மைக்காக. இதெல்லாம் சாஸ்திரங்களை தவறாக எழுதி வச்சுட்டாங்க. ப்ராக்டிக்கல் மே கியா சொத்தும் சமஸ்தையோ. ப்ராக்டிக்கலில் என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்கிறது நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். பகானைக்கு பாத்தி நக்கிக்கே. கிருஷ்ணர் போய் யாரையும் விரட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் கல் பேலே பி காலி மிலித்தி. கல்பத்துக்கு முன்னாடி கூட கிருஷ்ணருக்கு ரொம்ப நிந்தனை ஏற்பட்டிருந்தது. நாம் பத்நாம் ஹுவாத்தா, பேர் கெட்ட பேராக ஆகியிருந்தது. என்ன எப்படி சாஸ்திரத்தில் தப்பாக எழுதிட்டாங்க. எபி ட்ராமா, அதெல்லாம் ட்ராமாங்கிறாரு. ஜோ குச்சு ஹோத்தா கல்பேலி முவாஃபிக். என்னெல்லாம் நடந்தோ கல்பத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே போல தான் நடந்து கொண்டுள்ளது. அபி தும் அச்சி ரீதி ஜான்தே ஹோ கல் பேலே ஜின்னோனே ராஜ்ய லியா வ சரூர் ஆயேங்கே. கல்பத்துக்கு முன்னாடி யார் வந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் ராஜ்யத்தை பெறுவார்கள். பாபா கேத்தகே மேம்பி கல்ப ஆக்கர் பாரத்கோ சொர்க்க பனாத்தாகும். நானும் கல்பா எப்படி வந்தேனே அதே போல் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றினேன். பூரா சௌராசி ஜனம்கா கிசாப் பத்தாயா. 84 பிறவியை பற்றிய கணக்கை பாபா கூறுகின்றார். சத்தியுமே தும் அமரத்தே ஹோ. சத்தியுகத்தில் நீங்கள் அமரராக இருக்கிறீங்க. வகா அக்காலே மிருத்தி ஹோத்தி நகி. அங்கே அகால மரணத்துக்கு வேலையே இல்லை. ஸ்ரீபாபா கால் பர் ஜீத்து பயனாத்தே. ஸ்ரீபாபா காலன் மேலே வெற்றியை செய்விக்கிறார். கேத்தகி மே காலும் காலுகும் கத்தாயம் பி ஹேனா. பாபா சொல்கிறார், நான் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன். கதை கூட இருக்கு இல்லையா? தும் கால் பர் விஜய் பார்த்தேகோ. ஆனால் நீங்கள் மட்டும்தான் காலன் மேலே வெற்றி அடைகிறீங்க. தும் ஜான்தே ஹோ அமரலோக்மே. உங்களுக்கு தெரியும் நாம் அமரலோகத்தில் காலன் நம்மை எடுத்து செல்ல முடியாது. அமரலோக்மே ஊஞ்ச் பது பானேலியே தோ எக் பவித்ர பன்னா தூசரா தெய்வீ குண் தாரன் கர்னா. அமரலோகத்தில் பதவி அடைவதற்கு ஒன்று தூய்மையாக இருக்க வேண்டும், இரண்டாவது தெய்வீக குணை தாரணை இருக்க வேண்டும். தெய்வீக குண தாரணை அப்படின்னா ரோஜு போத்தாமேல் ரக்கோ. பாபா சார்ட்டு கொடுத்துருக்காங்களே, ஞாபகப்படுத்துகிறார். டெய்லி உங்களுடைய சார்ட் எழுதுங்க, கணக்கை பாருங்க. ராவண் துவாரா தும்கோ घाटा पड़ा, मेरा द्वारा फायदा हुआ. ராவணனால் உங்களுக்கு என்ன நஷ்டம், பாபாவால் என்னென்னலாம் லாபம். வியாபாரி லோக இன் பாத்தோं को अच्छी रीति समझेंगे. ये ஞான் ரத்தன். வியாபாரிகளுக்கு தெரியும் லாபம் நஷ்டத்தை கண்டுபிடிக்கிறது, கணக்கெடுக்கிறது. அதே போல் தான் இதுவும் கூட உங்களுடையது ஞான ரத்தனங்கள். कोई विरला व्यापारी इनसे व्यापार करे. ஆனால் இந்த வியாபாரம் ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும். தும் வியாபார் கர்னே ஆயேகோ. பாபா சொல்ல, நீங்களாம் வியாபாரம் செய்ய வந்திருக்கீங்க. कोई तो अच्छी रीति व्यापार कर स्वर्ग का सौदा लेते हो 21 जन्मों के लिए. சில பேர் நல்ல வியாபாரம் செஞ்சு 21 பிறவிக்கு என்ன பண்ணிடுறாங்களா, நல்ல வருமானத்தை சேமிச்சுக்கிறாங்க. 21 ஜனம் பி கியா 50-60 ஜனம் தும் போத்து சுக்கி ரேத்தே ஹோ. 21 பிறவி மட்டும் இல்லை,
50, 60, 83 பிறவிக்கு கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, 84 பிறவிக்கும் சம்பாதிச்சுக்கிறாங்க. பதம்பதி பண்ணத்தே பெரிய செல்வந்தன் ஆக்குறீங்க. தேவதாங்கே பயிர்மே பதம் திக்காத்தேங்க. தேவதைகளுடைய கால் எங்கே படுதோ அங்கே பல கோடி மடங்குன்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டம் ஏற்படும். அர்த்து தொடகி சமஸ்தை, இதோட அர்த்தம்லாம் என்னன்னு தெரியறதில்ல அனைவருக்கும். தும்மபி பதம்பதி பண்றகேகும். நீங்கள் இப்போ பதம்பதி பல கோடி மடங்கு செல்வந்தனாக ஆகுறீங்க. தும்கு கித்தனை குஷி ஹோனி சாஹியே, உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். பாபா कहते मैं कितना साधारण हूँ, बच्चों को स्वर्ग में ले जाने आया हूँ. பாபா சொல்லனா சாதாரணமாக இருக்கிறேன், ஆனால் உங்களை சொர்க்கம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேங்கிறார். புலாத்தே பீஹோ ஹே பத்தித் பாவனாவோ ஆக்கர் பாவன் பானாவோ, என்ன நீங்கள் அழைச்சிங்கல்ல, தூய்மைப்படுத்த வாங்க கடவுளேன்னு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் தூய்மை எங்கே ஆகுவீங்க தெரியுமா? சுகதாமத்தில். ஷாந்திதாம் கி கோய் ஹிஸ்ட்ரி ஜார்ஃபித்தோ நஹி ஹோ நஹி சக்தி. பாபா சொல்கிறார், சாந்தி தாமத்துக்கு எந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஜார்ஃபே கிடையாது. மொத்தம் ஆத்மாவுக்கா ஜாட், அங்கே ஆத்மாக்களினுடைய ஒரு மரம் இருக்குது. சூக்ஷ்ம வதன் கி பாத்தி நஹி, சூக்ஷ்ம வதனத்தோட விஷயமும் அங்கே கிடையாது. பாக்கி சிருஷ்டி சக்கர கேசே ஃபிர்தா தும் ஜான் கயோ, இந்த காலச்சக்கரம் எவ்வாறு சுற்றுதுங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. सतयुग में लक्ष्मी नारायण की डिनायस्टी, ऐसा नहीं एक ही लक्ष्मी नारायण सिर्फ राज्य करते, वृद्धि होती है ना. பாபா சார் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சம் இருந்தது, அப்படி இல்லை, ஒரே ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும்தான். பெரிய வம்சாவளி ராஜ்யமே இருக்குது, எவ்வளோ விருத்தி ஆகுது. துவாபரமே வகி பூஜ்யசோ வேறு பூஜாரி பன்தே. துவாபர யுகம் வரும்போது அவங்களே என்ன ஆகுறாங்க, பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரி ஆகுறாங்க. மனுஷே ஃபிர் பரமாத்மா கேலியே காக தேத்தே ஆப்பே ஹி பூஜ்ய. மனிதர்கள் பகவானை சொல்கிறாங்களாம், நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரின்னு. இசை பரமாத்மா கேலியே சர்வவியாபிக்காக தேத்தே. இப்படி பரமாத்மா சர்வவியாபின்னு சொல்கிறாங்க. அதே போல் லக்ஷ்மி நாராயணர் எவ்வளோ ராஜ்யம் செஞ்சாங்க, ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், பரமாத்மா தான் பூஜைக்குரியராகவும் இருக்கார், பூஜாரியும் ஆகிறார் சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் சர்வவியாபிங்கிறாங்க. இன் பாத்தவங்க தும் சமஸ்தேகோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆழமான ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆதாகல் தும் காத்தே ஆயகோ, அரை கல்பமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புகழ் பாடிக்கொண்டே இருக்கீங்க. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பகவான் அவர் பகவான் வாச், ஊஞ்ச்தே ஊஞ்ச் பச்சே. உயர்ந்திலும் உயர்ந்த பகவானின் மகாவாக்கியம், உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்காக. तो ऐसे बाबा के राय पर भी चलना चाहिए ना. அப்படிப்பட்ட உயர்ந்த மகாவாக்கியத்தை சொல்கிறாருன்னா அதன்படி நம்ம நடக்க வேண்டும் அல்லவா. கிரகஸ்த வஹார் பி சம்பால்னா, குடும்பத்தை நல்லா பாதுகாக்க வேண்டும். யஹா தோ சப் ரஹ்ன சகே, எல்லாருமே இங்கே இருக்க முடியாது இல்லையா பாபா வீட்டில். சப் ரஹ்னே லகே கித்தனா படா மக்கான் பனானா படே. பாபா சொல்கிறார், எல்லா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எல்லா நிமித்த சகோதர சகோதரிகள் ஒரே இடத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய வீடு கட்டணுங்கிறார். भी तुम एक दिन देखेंगे नीचे से ऊपर तक कितनी बड़ी क्यू लग जाती है दर्शन के लिए. ஒரு நாள் அப்படி நாள் வரும், எல்லாருமே பார்ப்பாங்க, அபரோடிலிருந்து மவுண்ட் அபு மேலே வரைக்கும் பெரிய கியூ வரப்போகுது தர்ஷனம் பண்ணுறதுக்காக. कोई को दर्शन नहीं होता तो गाली भी देने पड़ लगते. சில பேருக்கு காட்சி கிடைக்காட்டா திட்டவும் செய்வாங்க. समझते हैं परमात्मा का दर्शन करे. என்ன நினைக்கிறாங்க, மகாத்மா ஒரு குரு வந்து தர்ஷனம் பண்ணுவாருன்னு. அபி பாபா தோ பச்சோं का है. ஆனால் பாபா குழந்தைகளுக்காகவே இருக்கார். बच्चों को ही पढ़ाते, குழந்தைகளுக்கே பாடம் எடுக்கிறார். तुम जिसको रास्ता बताते हो कोई तो अच्छी रीति चल पड़ते, कोई धारणा कर नहीं सकते. சில பேருக்கு வழி பாபா காட்டுறாருன்னா சில பேர் நல்லா அந்த வழியை பிடிச்சி நல்லா போகிறாங்க, சில பேரால் தாரணா செய்ய முடியல. कितने हैं जो सुनते भी रहते हैं फिर बाहर जाते हैं. எவ்வளோ பேர் கேட்குறாங்க, திரும்பி போனால் வெளியில் சில பேர் போயிடுறாங்க. வஹாக்கே வகு ரகு ஜாத்தே, வெளியில் போயிட்டாங்கன்னா அங்கேயே இருக்காங்க, இங்கே வந்தாங்கன்னா இங்கே உள்ளவங்களோட சேர்ந்துக்கிறாங்க, அங்கே போயிட்டா அங்கே உள்ளவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. खुशी नहीं रहती, पढ़ाई नहीं, योग नहीं है. பாபா சொல்கிறார், வெளியில் போய் அங்கே சேர்ந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குஷி இருக்காது, ஏன்னா படிக்கலைல்ல, யோகா இல்லை.
பாபா கித்தனா சம்ஜாத்தே, சார்ட் ரக்கோ. எவ்வளோதான் அவரும் சொல்லுவார் சார்ட் வைங்கன்னு. இது போத் பச்சாதான படையக்கா சார்ட் வைக்காட்டா அப்புறம் நம்மளுடைய நிலைமையை பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். ஹம் பாபாவுக்கு கித்தனா யாத் கர்த்தே, நான் பாபாவை எவ்வளோ நினைக்கிறேன். இந்த சார்ட்டை தினம் பார்க்கணும். பாரத் கே பிராச்சீன் யோகி போத் மகிமா, பாரதத்தினுடைய பழமையான யோகத்திற்கு தான் புகழ் அதிகம். तो बाबा समझाते, कोई भी बात नहीं समझो तो बाबा से पूछो. எந்த விஷயம் உங்களுக்கு புரியாட்டா பாபா எதுக்கு இருக்கார் அவர்கிட்ட கேட்கணும். ஆகே தும் குச் பி நை ஜான்தே தேனா, இதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. பாபா கேத்தே ஹே ஏஹே காண்டோं का ஜங்கல், பாபா சொல்கிற இது முள் நிறைஞ்ச காடு. மகா சத்ரு, காமம் மிகப்பெரிய எதிரி. அக்ஷர் खुद गीता के, இந்த வார்த்தை स्वयं கீதையில் இருக்குது. கீதா பட்டே தே பரந்து சமஸ்தே தோடகி தே. பிரம்ம பாபா கீதை படித்தார், ஆனால் எதுவுமே புரிஞ்சுக்கல. பாபானே சாரியும் ஆயி கீதா படி. பிரம்ம பாபா முழு ஆயிலும் கீதை படித்தார், 60 வருஷம். கீதா கா மகாத்மா போத் அச்சா, கீதையினுடைய மகாத்மா ரொம்ப, கீதையினுடைய மகாத்மா, गीता का महात्मा बहुत अच्छा है. भक्ति मार्ग में गीता का कितना मान है. பாபா சொல்கிறார், கீதைக்கு பாருங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா என்ன நினச்சாங்க, கீதையை சொன்ன பகவான் மகாத்மா கிருஷ்ணர் சொல்கிறாங்க ரொம்ப நல்லவருன்னு, அதனால் கீதைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. கீதா படி பி ஹோத்தி சோட்டி பி ஹோத்தி, கீதை பெரிய புக்காவும் இருக்குது சின்ன புக்காவும் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண ஆதி देवताओं के वही चित्र पैसे पैसे में मिलते रहते हैं. ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற தேவதைகள் அதே தான், அதே சித்திரம், அதே விலைக்கு விற்கிறாங்க. உனக்கு அச்சித்திர கித்தனை படே படே மந்திர் பனாத்தே ஹே, அவருடைய சித்திரத்தை வச்சு பெரிய பெரிய கோயிலெல்லாம் கூட கட்டுறாங்க. பாபா சம்ஜாத்தே ஹே, பாபா புரிய வைக்கிறார். तुमको तो विजय माला का दाना बनना, நீங்கள் வெற்றி அடைஞ்சி வெற்றி மாலையில் மணி ஆகணும். ऐसे मीठे मीठे बाबा को बाबा बाबा भी कहते, அப்படிப்பட்ட இனிமேலும் இனிமையான பாபாவை பாபா பாபான்னு நம்ம சொல்கிறோம். சமஸ்தே பீகே புரிஞ்சுருக்கிறோம். என்ன புரிஞ்சுருக்கிறோம், சொர்க்க ராஜ்யத்தை தரக்கூடியவர்னு. ஃபிர்பி சுனந்தி கத்தந்தி ஆகோ மாயா பார்கத்தி தேவந்தி, அப்படி புரிஞ்சிருந்தாலும் கூட சில பேர் இப்படியே கேட்டு கேட்டு ஞானத்தை கேட்டு அப்படியே மாயாட்ட போயிடுறாங்க. பாபா கஹா தோ பாபா மானா பாபா, பாபான்னு சொல்கிறாங்க, பாபானா பாபா தான். பக்தி மார்க் में भी गाया जाता पतियों का पति गुरुओं का गुरु एक ही है. சொல்லப்படுது பத்திக்கெல்லாம் பதி குருக்கெல்லாம் குரு ஒருத்தர் தான். वो हमारा फादर, அவர் தான் நம்ம அப்பா பாபா. ஞான்கா சாகர் அவர் பतित पावनना இருக்கார். तुम बच्चे कहते हो बाबा हम कल्प कल्प आपसे वर्षा लेते आए हो, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாபா கல்பா கல்பா நான் உங்கள்கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சி வந்துட்டுருக்கிறேன். கல்ப்பு கல்ப்பு மில்த்தே, கல்பா கல்பா உங்களை சந்திக்கிறேன் பாபான்னு. आप बेहद के बाप से हमको ज़रूर बेहद का वर्षा मिलेगा, எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு கட்டாயமாக எல்லையற்ற ஆஸ்தி என்பது கிடைக்கும். முக்கிய ஹைஹி அல்ஃப், முக்கியமானது அல்ஃப் பாபா. உஸ்மே பே மர்ஜி ஹே, அல்ஃப் அப்படின்னா பாபா, அந்த அல்ஃபில் பேனா ஆஸ்தி, ஆஸ்தி மறைவாக இருக்குது, மர்ஜாக இருக்குது. பாபானாலே ஆஸ்தி தரக்கூடியவர்னு அர்த்தம். பாபாமானா வர்ஷா, அப்பானாலே ஆஸ்தி, ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர். ஓஹை ஹதுக்கா ஏஹே பேஹத்கா, எல்லைக்கு சரீரத்துக்கு அப்பா எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி தரக்கூடியவர். பாபா ஆத்மாவுக்கு அப்பா யார், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி தரக்கூடியவர். ஹதுக்கே பாபா தோ டேர் கே டேர், எல்லைக்குட்பட்ட சரீரத்துக்கு தந்தை நிறைய பேர் இருக்காங்க. பேஹத்கா பாப் தோ ஏக்கி ஹே, எல்லையற்ற பாபா ஒரே ஒருவர். अच्छा, मीठे मीठे 5000 वर्ष बाद फिर से आकर मिलने वाले बच्चों प्रति
பாப் தாதா கா யாத் பியார் और குட் மார்னிங். இனிமேலும் இனிமையான 5000 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதற்காக வந்துள்ள பாப் தாதா குழந்தைகளுக்கு குட் மார்னிங் கொடுக்குறார். रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. நம்மளும் 5000 வருஷத்துக்கு பிறகு பாபாவை சந்திச்சிருக்கிறோம். தாரணா பாயிண்ட். स्थूल सूक्ष्म खिदमत कर अपार खुशी का अनुभव करना कराना है. ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் சேவை செய்து அளவற்ற மகிழ்ச்சியின் அனுபவத்தை நீங்களும் செய்து பிறருக்கும் கொடுக்குங்க. சலன் கான் பான்மை போத் ராயல்ட்டி ரகனிகே. நடந்து கொள்ளும் மீதம், உண்ணும் மீதம், நம்ம குடிக்கக்கூடிய முறை, இதெல்லாம் ரொம்ப ராயலாக இருக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट. अमरलोक में ऊंच पद पाने लिए पवित्र बनने के साथ साथ दैवी गुण भी धारण करने. அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக தூய்மையாக இருப்பதுடன் தெய்வீக குண தாரணையும் இருக்க வேண்டும். अपना पोता में देखना है कि हम बाबा को कितना याद करते. இப்போ நாம நம்ம கணக்கு வழக்க பார்க்கணும். நான் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றேன். அவினாஷி ஞான் ரத்னோं की कमाई जमा कर रहे हैं. அழியாத ஞான ரத்னங்களின் வருமானத்தை நான் செய்து கொள்ளேனா? கான் பியோர் பனே. காதை சுத்தப்படுத்தியிருக்கேனா? ஜிஸ்மே தாரணா ஹோ சகே. நான் காதை அப்படி சுத்தப்படுத்தியிருக்கேன்னா தாரணை என்னால் செய்ய முடியுதா? वरदानम. सेवा करते हुए याद की अनुभवों की रेस करने वाले சதா லவ்லீன் ஆத்மா பவ. சேவை செய்து கொண்டிருந்த போதிலும் நினைவினுடைய அனுபவத்தினுடைய ரேஸ் பண்ணக்கூடிய சதா லவ்லீன் பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மா ஆகுங்கள். याद में रहते हो लेकिन याद द्वारा जो प्राप्तियाँ होती हैं उस प्राप्ति की अनुभूति को आगे बढ़ाते जाओ. பாபாவை நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நினைவு மூலமாக என்னெல்லாம் பலன் கிடைச்சிருக்குது அந்த பிராப்தின் அனுபவத்தோடு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. इसके लिए अभी विशेष समय अटेंशन दो. அந்த பிராப்தியினுடைய அனுபவத்தில் நீங்கள் முன்னேறுவதற்கு விசேஷமாக நேரம் மற்றும் கவனம் இது இருந்தால் போதும். जिससे मालूम पड़े कि अनुभवों के सागर में कोई हुई लवलीन आत्मा. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் அனுபவ கடலில் இவங்க மூழ்கப்பட்ட லவ்லீன் ஆத்மாவாக இருக்காங்கன்னு. जैसे पवित्रता शांति के वातावरण की वासना आती है वैसे श्रेष्ठ योगी लगन में मग्न रहने वाला है ये अनुभव हो. எப்படி தூய்மை சாந்தியினுடைய சூழல் அந்த ஃபீலிங்ஸ் வருது இல்லையா நமக்கு. அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப தூய்மையான ஒரு இடம், அமைதி நிறைந்த ஒரு இடம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி சிரேஷ்டமான யோகி இவங்க எப்போதுமே யோக நிலையிலே இருக்கக்கூடியவங்க. இந்த அனுபவம் நம்மை பார்ப்பவர்கள் செய்யணும். நாலேஜ் கா பிரபாவ் है लेकिन योग का सिद्धि स्वरूप का प्रभाव हो. ஞானத்தோட எஃபெக்ட் இருக்குது, அதே போல் யோகத்தினுடைய வெற்றி சொரூபத்தின் தாக்கமும் இருக்கணும். சேவா करते हुए याद के अनुभव में डूबे हुए रहो. சேவா செய்து கொண்டிருந்தாலும் பாபாவுடைய நினைவின் அனுபவங்களில் மூழ்கிருங்க. याद की यात्रा के अनुभवों की रेस करो. நினைவு யாத்திரையினுடைய அனுபவத்தினுடைய ரேஸில் போங்க. स्लोगन. सिद्धि को स्वीकार कर लेना अर्थात भविष्य प्रारब्ध को यहाँ ही समाप्त कर देना. உங்களுக்கு வெற்றி கிடைக்குது, அந்த வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், நான் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு நீங்கள் பெருமிதமாக இருக்கீங்கன்னா எதிர்கால பலனை இங்கே நீங்கள் அழிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அவ்வியக்த இஷாரா சங்கல்ப சக்தியை சேமிக்கக்கூடிய
சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமானவராக இருங்கன்னு பாபா தலைப்பு இந்த மாதம் முழுக்க சொல்லியிருக்காங்க. जितना जितना आप बच्चे श्रेष्ठ संकल्प की शक्ति से संपन्न बनते जाएंगे, उतना श्रेष्ठ संकल्प की शक्तिशाली सेवा का स्वरूप स्पष्ट दिखाई देगा. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சிரேஷ்ட எண்ணங்களின் சக்தியால் தன்னை நிறைத்து கொள்வோமோ அந்த அளவு சிரேஷ்ட எண்ணங்களின் சக்திசாலி சேவைக்கான ரூபம் தெளிவாக தென்படும். हर एक अनुभव करेंगे कि हमें कोई बुला रहा है. ஒவ்வொருவருமே அப்படி அனுபவம் செய்வாங்க, என்னை யாரோ அழைத்து கொண்டுள்ளார்கள். कोई दिव्य बुद्धि द्वारा शुभ संकल्प का बुलावा हो रहा है. யாரோ என்னை திவ்ய புத்தி மூலமாக சுத்த சங்கல்பத்தினுடைய அழைப்பு எனக்கு கிடைச்சிட்ருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. कोई फिर दिव्य दृष्टि द्वारा बाप और स्थान को देखेंगे. சிலருக்கு அப்படி காட்சி கிடைக்குமா? என்ன காட்சி? பாபாவோட காட்சி கிடைக்கும், இல்லைன்னா माउंट आबू அந்த பாபா இருக்கக்கூடிய ஸ்தானத்தோட காட்சி கிடைக்கும். दोनों प्रकार के अनुभवों द्वारा बहुत तीव्र गति से अपने श्रेष्ठ ठिकाने पर पहुंच जाएंगे. பாபா சொல்கிறாரு, இந்த ரெண்டு ரூபத்தின் அனுபவத்தால் அநேக பேருக்கு தீவிரமாக செல்லக்கூடிய தன்னுடைய சிரேஷ்ட அடைகலத்தை சென்றடைந்து விடுவார்கள். அதனால தான் பாபா சொல்கிறாரு, எல்லாருமே அனுபவம் செய்வாங்களாம், என்னை யாரோ கூப்பிட்டுட்ருக்காங்க, சில திவ்ய புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தினுடைய கூப்பாடை உணர்வாங்கங்கிறார். அந்த மாதிரி நம்ம கூட சிரேஷ்டமான சங்கல்ப சக்தி எவ்வளோ சேமிச்சுக்கிறோமோ, எவ்வளோ வீண் எண்ணத்தை நம்ம அழிக்கணும். அதுக்கு சிரேஷ்ட சங்கல்பா பண்ண வீண் எண்ணங்கள்லாம் தானாக போயிடும். இதுதான் பாபா இன்னைக்கு காதை சுத்தப்படுத்துங்கிறார். காதில் ஒரு சின்ன வீண் இது கூட விஷயம் கூட உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு சுத்தமாக இருந்தால் தான் தாரணா ஏற்படுங்கிறார். ஓம் சாந்தி. பாபாவுக்கு கோடி நன்றி நம்ம சொல்லுவோம். ஏன்னா பாபா நமக்காகவே படிப்பித்து நம்மளை தயாராக்கி இவ்வளோ விஷயங்களை கொடுத்து அவர் ராஜா ஆகலை, அவர் எஜமான் ஆகலை, குழந்தைங்கள ஆக்குறார். எவ்வளோ குழந்தைகள் மேலே அன்பு வச்சுருக்கார், டைரெக்டாக பேசுகிறார். எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணுங்கிறார் பாபா நமக்கு. நான் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுகிறேன்னே உங்களுக்கு சந்தோஷம் ஏன் வரமாட்டேங்குதுங்கிறார். காரணம் என்ன சொன்னார்? தேக உணர்வில் குழந்தைங்க வந்துடுறாங்கங்கிறார். நல்ல ஆத்மஸ்திதியில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸை நம்ம அதிகப்படுத்துவது நல்லது. சாந்தி. இரண்டாவது வாரம். இந்த வாரத்திற்கான ஸ்திதி பவித்திர ஸ்வரூப ஸ்திதி 8/7/2025. பயிற்சி செய்ய வேண்டிய குணம், நான் பரம் பவித்திரமான ஆத்மா என்ற நினைவு நடந்தாலும் சுற்றினாலும் இருக்க வேண்டும். சக்தி, தூய்மை சக்தியின் கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்ற இந்த பயிற்சியை விசேஷமாக யோகத்தின் நேரம் அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. संसार
पल भर में दे दिया बाबा स्वर्ग के उपहार को आपने छू कर हृदय के तार को आपने छू कर हृदय के तार को पावन पावन कर दिया बाबा मन के संसार को आपने छू कर हृदय के तार को आपने छू कर ரதத்தை அதாவது உடலை அலங்கரிப்பதை விட அதை செலுத்துபவரை ஆன்மாவை அலங்கரித்தல் சிறப்பு. Beautify the soul rather than the carrier, the body.